வெல்கம் டு எல்ஐவி தமிழ் சேனல். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நான் உங்கள் எஸ்எஸ். பெரிய பெரிய மரங்கள் பாருங்கள். இது அத்தனையுமே அந்தமான் தீவுகளில் இருந்து இந்த மெயின் போர்ட் பிளேயர் சிட்டியை நோக்கி கொண்டு வந்து இங்கிருந்து அவங்க ப்ராசஸிங் பண்ணி சேல்ஸுக்கும் அந்தமானில் தேவைப்படக்கூடிய மற்ற வேலைப்பாடுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த சாமில் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே இப்போ நம்ம நுழைய போகிறோம். இந்த ப்ராசஸிங் யூனிட் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணப்பட்டு அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்ட ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ மேபி இதுக்கு அடுத்த யூனிட் ப்ராசஸிங் யூனிட் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரத்தை வேண்டிய ஷேப்பில் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் கலர்ல இருக்குல்ல. இந்த சாமில் மர ஆலை வந்து முன்னாடி அதிகப்படியான பயன்பாடுகள் எப்படி வச்சு பண்ணாங்கன்னா நீராவி என்ஜின் மூலமா பண்ணாங்கன்றத வந்து இந்த கட்டிங் இது எல்லாமே மிஷினுடைய சப்போர்ட் எல்லாமே நீராவி என்ஜின் மூலமா பண்ணதா கணேஷ் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் இங்கே இந்த மரங்களை மூவ் பண்றது எல்லாமே இப்போ கிரெயின் வச்சு பண்றாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க யானைகளோட உதவி தான். ஸோ யானைகளையே போட் மூலமா படகு மூலமா இங்கே கொண்டுட்டு வந்து அது மூலமா இவங்க இந்த உட்டன் ஐட்டத்தெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த பகுதி பின்பகுதி, இந்த பின்பகுதி வழியாக தான் இந்த மாதிரி யானைகள் படகு மேலே ஏறி கூட்டிகிட்டு வர வச்சு இந்த ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அவங்க யானையை பாருங்கள், போட் மேலேயே நிற்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி முழுக்க முழுக்க யானைகளோட உதவியால் தான் முன்னாடி இந்த மர ஆலை ஃபங்க்ஷன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ நாகரிகம் வளர வளர அதை தவிர்த்துட்டு மிஷினை வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மெயின் கட்டிங் ப்ராசஸ் யூனிட்டுக்குள்ளே போகிறோம். டூரிஸ்ட்டுக்குன்னு தனியாக அந்த ஐடென்டிட்டிக்காகவும் இந்த ட்ரெஸ் கோட் கொடுக்குறாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப கவனமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணுன்ற கைடன்ஸோட நம்ம உள்ளே நுழையிறோம். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உடன் கட்டிங் ஏரியா, ஃபுல்லாக மிஷின்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் சத்தம், பெரிய உடன் ஏரியா. இது வந்து ப்ராசஸிங் முடிஞ்சு கட்டிங் முடிஞ்சு வெளியில் போகிற அவுட் சைட் டிஸ்டன்ஸ் ஏரியா. டிஸ்டன்ஸில் நம்ம அவுட் சைடை இதுதான் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறது தான் இந்த ராவா பெரிய மரத்தை இந்த பகுதியிலேருந்து தான் உள்ளே போட்டுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை எப்படி கட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசஸிங் யூனிட்டில் வச்சு அவங்க 1 by 1 கட் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே இருக்க ஆஃபீஸ் ரூம் தாங்க இது. இந்த ஆஃபீஸ் ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ப்ராசஸிங் யூனிட். அவ்வளோ பெரிய மரத்தை வெவ்வேறு ஸ்டைலில் வெவ்வேறு விதத்தில் கட் பண்ணக்கூடிய முழு ப்ராசஸிங்கும் இந்த இடத்துல தான் நடக்குது. முன்னாடி நீராவி என்ஜினில் பண்ணிட்டு இருந்ததா சொன்ன அந்த சிஸ்டம் இப்போ கரண்ட் மூலமாக நடக்குது. ஸோ கரண்ட் சப்ளையால் இங்கே இருக்கிற மொத்த மிஷின்ஸும் செயல்பட்டு இந்த பெரிய மரத்தை எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸிங் மெயின் ப்ராசஸிங் யூனிட்னே சொல்லலாம். பெரிய மர கட்டைகளை வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கொயரில் ரெக்டாங்கிளில் என்ன ஷேப்பில் வேணுமோ டக்குன்னு அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸிங் யூனிட் தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த மர ஆலையில். இப்படி கட் பண்ணப்பட்ட அந்த லென்த்தி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடுத்து ஒரு சின்ன சின்ன கட்டிங்காக இவ்வளோ பெரிய ஒரு கட்டர் பாருங்கள். இவ்வளோ பெரிய மிஷின் கட்டரில் கொஞ்ச நேரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணப்படுது.
ஸோ இந்த சாமிலுக்கு வரவங்க ரொம்ப கவனத்தோட இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே மிஷின் தான். உங்கள் கூட வர குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்தையுமே கவனமாக இந்த இடத்த விட்டு தூரமாக தள்ளி நின்று பார்த்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு பத்திரமா அந்த இடத்த விட்டு நகரணும். ஏன்னா ஃபுல்லாக உடன் ஐட்டம், ஷார்ப் ஏஜஸ் இருக்கும், மிஷின்ஸும் ரன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த சாமியில் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு வழியாக அந்த சாமியில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இப்போ அந்த கடைசி எட்ஜுக்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. இப்போ நான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் போர்ட் பிளேர் சிட்டியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்தில் தான் பேசின்னு இருக்கேன். அதான் வந்து இந்த சாத்தன் சாமில், அதாவது மரம் வெட்டி அதை கரெக்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உருவாக்கி கொடுக்குற இடம். இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஏன்னா சிறைச்சாலை தான் இங்கே முதல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அந்த டைமில் இருந்த கைதிகளால் பில்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட முதல் இடம் தான் இந்த சாத்தன் சாமில். நம்ம ஓரளவுக்கு அங்கே இருக்க எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவுட்புட் ப்ராடக்டை பார்த்தோம். இப்போ நான் இருக்கிற இந்த இடம் வந்து பேசிக்காக அங்கே மரம் கொண்டு வந்து அதை ஒரு ஷேப் பிரகாரம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுற மெயின் ப்ராசஸிங் யூனிட்டில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மைக்கே அந்தமான் வந்தால் தவறாமல் வந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மியூசியம், சுற்றுலாத்தலம்னே சொல்லலாம். இந்த சாத்தம் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டோடைய சாமில் சூப்பர் பிளேஸ். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சாமிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மரம் வளர்க்குறோம், இங்கே வந்து பர்பஸாக வெட்டுறது கிடையாது. இந்த புயல் காற்று மழையால் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் பதப்படுத்தி அதை வந்து மற்ற பயன்பாடுகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனடியால் இங்கே மரம் புக் பண்ணால் உடனே கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க புக்கிங் பண்ணி அவங்களுக்கு ஸ்லாட் அலோகேட் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அந்தளவுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொடுக்கக்கூடிய பட்டாக் மரத்தை பராமரித்து ப்ராசஸிங் பண்ணுற சாத்தன் சாமில், அங்கேருந்து தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அங்கே கலெக்ட் பண்ண அந்த க்ரீன் ஷர்ட்டை இங்கே இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த சாமிலோட ஃபைனல் அவுட்புட் ஏரியா கிட்டே நெருங்கிட்டோம். இங்கே வந்து இவங்க கட் பண்ணி மொத்தமாக இங்கே ஸ்டோர் பண்ணி இது பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து இந்த பாலிஷிங் அந்த இது பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் போய்ட்டு அங்கேருந்து ஸ்டோரேஜ் நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த ஸ்டோர் இடத்துலேருந்து தேவைப்படும் குவான்டிட்டியை இந்த மாதிரி அவுட்லெட் சேல்ஸ்க்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட மிகப்பெரிய மர ஆலை. அதை தான் உங்களுக்கு நான் காட்ட விரும்பினேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இதுதான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் முதல்ல வந்த அந்த சிறை கைதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அவங்களுக்கும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரே இடம். இந்த இடத்துல இருந்ததுக்கு அப்புறமா தான் சிறைச்சாலை உருவாக்கப்பட்டுச்சு. அதனால் அந்தமான் நிக்கோபார் தவிர்க்க முடியாத அடையாளமாக இருக்கக்கூடிய சாமில், இந்த மர ஆலை வீடியோவை உங்களுக்கு காட்டினதில் ரொம்பவே சந்தோஷம். எங்களுடைய LIV தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.